Sum number 25. Find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. Which are divisible by 7. 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடும் அனைத்து எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடும் எண்கள் என்னன்னு கண்டுபிடிச்சி அதனோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் எளிமையான முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா 300க்கும் 600க்கும் இடையே உள்ள எண்கள் இதில் ஆரம்பிக்கும். நமக்கு 300க்கும் 600க்கும் இடையேனா இங்கே 301 ஆரம்பிக்கும். அடுத்த எண் 302 இந்த மாதிரியே போகும். 303 இந்த மாதிரி போகுங்களா. இது 300க்கும் 600க்கும் இடையே உள்ள எண்கள்னால் 301 இருந்து 599 முடிக்க இருக்கும். அதாவது இதில் இருந்து 301 இருந்து 599 முடிக்க இருக்கும். இப்போ இதில் 7ஆல் வகுபடக்கூடிய எண்கள் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும். இதில் இருக்கக்கூடிய 7ஆல் வகுபடக்கூடிய எண்கள் இருக்குது இல்லைங்களா, அதனோட கூடுதல் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக வேண்டி நம்ம கணக்கில் இருக்கக்கூடிய மொதல் எண் இது, கடைசி எண் இதுங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 301 இங்கே எத்தனையால் வகுபடும்னு கேட்டிருக்காங்க, 7ஆல் வகுபடும்னு கேட்டிருக்காங்களா. அதனால் 301 7ஆல் வகுங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய கடைசி எண் இருக்குது இல்லைங்களா 599ங்களா. இந்த 599ஐயும் 7ஆல் வகுக்கிறோம். இப்போ 301 7ஆல் வகுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 30க்குள்ளார 4 7 இருக்கு இல்லைங்களா. 4 7 28, மிச்சம் 21 வரும். 3 21. இங்கே மீதி நமக்கு 0ன்னு வந்துடுது. இந்த இதில் 301 போட்டு 7ஆல் வகுத்தோம்னா 301, மீதி 0ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி இதையும் வகுங்க. இதையும் வகுக்கிறப்ப நமக்கு இங்கே என்ன வரும், அதாவது 8 7 56 39ன்னு வருங்களா. 5 7 35, இங்கே மீதி 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இங்கே எந்த நம்பர் 301 தானே எடுத்துக்கிட்டோம். இந்த 301 இங்கே என்ன மீதி வருதோ அதை என்ன பண்ணிக்கணும், மீதியை கழிச்சிடணும். 301ஓட மீதியை கழிச்சிடணும். மீதியை கழிச்சிங்கன்னா நமக்கு இங்கே என்னென்னு கிடைக்கும், நமக்கு 301 கிடைக்கும். அதாவது மீதி ஆக்சுவலாக மீதி 0 வந்ததுன்னா நீங்கள் அதே எண்ணெயவே வச்சுக்கோங்க. மீதி 0 வந்துச்சுன்னா அதே எண்ணெயை வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே வேறு எண் மீதி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 3 4 இந்த மாதிரி வந்ததுன்னா அந்த 301 இருந்து அந்த மீதியை கழிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், 7 வச்சு கூட்டுவோம். இங்கே மீதி 0 வந்திருக்கிறதுனால இதை 301 7ஆல் வகுத்தோம் இல்லைங்களா. மீதி 0ன்னு வந்ததுனால என்ன பண்ணுறோன்னா இதுதான் நம்ம கணக்குக்கு வேண்டிய ஏ, முதல் உறுப்புன்னு எடுத்துக்கலாம். 301 7ஆல் வகுபடக்கூடிய எண் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே டிங்கிறது 7ஆல் வகுபடக்கூடிய எண்ணால் ஏன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எல் வேணும். கடைசி உறுப்பு பொறுத்த வரைக்கும் கடைசி உறுப்பும் மீதி 0வாக வந்துச்சுன்னா அதே வச்சுக்குங்க. ஆனால் மீதி இங்கே 4ன்னு வந்திருக்குது. அப்போ 599 இருந்து இங்கே 4 கழிச்சிருங்க. 4 கழிச்சிட்டிங்கன்னா என்னென்னு வரும், 595ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே என்னென்னு எழுதிடலாம், 595. இங்கே ஏங்கிறது 301, டிங்கிறது 7, எல்லுங்கிறது 595. அப்போ இங்கே ஒரு தொடர் வரிசை மாதிரி எழுதியிருக்கோம் இல்லைங்களா. இதில் 7ஆல் வகுபடக்கூடிய மொதல் எண் 301, அடுத்த எண் வேணால் 7 கூட்டிக்கிங்க 308. இந்த மாதிரி இந்த 7ஆல் வகுபடக்கூடிய எண்களில் கடைசி எண் இங்கே என்னது, இந்த தொடர் வரிசையில் 595. இப்போ இந்த தொடர் வரிசையில் ஃபஸ்ட்டு எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு எழுதிடலாம். அதுக்கான ஃபார்முலா n ஈக்குவல் டு, அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா n ஈக்குவல் டு l மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இதுதான் உறுப்புகளின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா. அப்போ n ஈக்குவல் டு இங்கே எல்லுங்கிறது நமக்கு இங்கே என்னது 595ங்களா, ஏங்கிறது 301, டிங்கிறது இங்கே 7 ப்ளஸ் 1. இப்போ இங்கே 595 இருந்து 301 கழிக்கணும்.
இப்போ இதிலேருந்து இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5ல் 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4, 9, 5ல் 3 கழிச்சிட்டிங்கன்னா 2ன்னு கிடைக்கும். 7 + 1. இப்போ 294 7ஆல் வகுத்திங்கன்னா 1 7. இங்கே 29க்குள்ளே 4 7 இருக்குங்களா, மிச்சம் 1ன்னு இருக்கும். 14 2 14. இப்போ 42 + 1. அப்போ எண்ணுங்கிறது 43. 43 உறுப்புகள் இருக்குது. உறுப்புகளின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா Sn = n/2 a + l. அதாவது முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் கொடுத்துருக்காங்க ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில். அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா Sn = n/2 × a + l. இங்கே எண்ணுங்கிறது நமக்கு இங்கே எத்தனை உறுப்புகள்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 43ங்களா? அப்போ இங்கே 43ன்னு போட்டுக்குங்க. 43 ÷ 2. நம்ம கணக்கில் ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்? 301ங்களா? கடைசி உறுப்பு அதாவது ஏங்கிறது 301, எல்லுங்கிறது 595. அதை தான் இங்கே எழுத போகிறேன். 301 கூட்டல் 595. இப்போ 43/2. இதே ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 + 5 6, 9, இங்கே 8. இப்போ வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னு தான் அடிக்கணும், இங்கேயே அடிக்கக்கூடாது. 1 2 4 2 8, 9க்குள்ளே மறுபடியும் 4 2 இருக்கும். 16 8 2 16. இப்போ 448ஐயும் 43ஐயும் பெருக்கிறோம். 3 8 24 2 4 3 12 2 14 1 3 12 12 1 13 4 8 32 3 நன்னாங்க 16 3 19 1 நன்னாங்க 16 1 17. 4 6 12க்கு 2 மிச்சம் 1 9 இங்கே 1ன்னு கிடைக்கும். அப்போ 19264. லாஸ்ட் ஆன்சரில் என்னென்னு கொடுக்கணும்? 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடும் அனைத்து எண்களின் கூடுதல் 19264. அதாவது sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7 சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? கணக்கை எழுதிட்டு ரிசல்ட் வந்து 19,264 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க.